ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜர்னி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்ட்ல இருந்து ஐசோலேட்டட் கேட்டகரின்னு வேரியஸ் டைப் ஆஃப் போஸ்டிங்க்கு ஜாப் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, சேலரி டீடைல்ஸ், இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் நியூஸஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்டா ரீச் ஆயிடும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கீழே ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்ட்ல இருந்து அந்த நோட்டிபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 2025ல 8th நோட்டிபிகேஷனா நமக்கு இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல நமக்கு ஐசோலேட்டட் கேட்டகரின்னு வேரியஸ் டைப் ஆஃப் போஸ்டிங்க்கு ஜாப் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நம்ம ஆன்லைன்ல அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு ஓப்பனிங் டேட்டா 30 டிசம்பர் 2025ல இருந்து 29 ஜனவரி 2026 வரை நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாப்க்கு நம்ம ஃபீஸ் பேமெண்ட் பே பண்றதுக்கு 31 ஜனவரி 2026 வரை நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. இந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 பிப்ரவரி 2026ல இருந்து 10 பிப்ரவரி 2026 வரையும் நம்மளுக்கு அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ ஓபன் பண்றாங்க. நீங்க அப்ளை பண்றப்ப ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல அதை நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கிரைப் கேண்டிடேட்ஸ்க்கு அவங்க டீடைல்ஸ் அப்லோட் பண்றதுக்கு அப்ளிகேஷன் போர்ட்டல் 11 பிப்ரவரி 2026ல இருந்து 15 பிப்ரவரி 2026 வரை நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வேகன்சி டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. டோட்டலா 8 டைப்ஸ் ஆஃப் போஸ்டிங்க்கு 312 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சீஃப் லா அசிஸ்டன்ட்க்கு 22 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு இனிஷியல் சேலரியா 44,900 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு ஏஜ் லிமிட்டா மினிமம் 18 இயர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 40 இயர்ஸ் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு சேம் 44,900 ஸ்டார்டிங் சேலரியும் மினிமம் ஏஜ் 18ல இருந்து மேக்ஸிமம் 32 இயர்ஸ் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு டோட்டலா நமக்கு 7 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் இன் ஹிந்திக்கு ஸ்டார்டிங் சேலரி 35,400, ஏஜ் லிமிட் மினிமம் 18ல இருந்து மேக்ஸிமம் 33 இயர்ஸ் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டல் நமக்கு 202 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் சீனியர் பப்ளிக் இன்ஸ்பெக்டருக்கு 35,400 சேலரியும் மினிமம் 18ல இருந்து மேக்ஸிமம் 33 இயர்ஸ் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 15 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டருக்கு 35,400 ஸ்டார்டிங் சேலரி, மினிமம் 18 ஏஜ்ல இருந்து மேக்ஸிமம் 33 ஏஜ் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலா 24 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் சயின்டிபிக் அசிஸ்டன்ட் இன் ட்ரைனிங்க்கு ஸ்டார்டிங் சேலரி 35,400, மினிமம் 18 ஏஜ்ல இருந்து மேக்ஸிமம் 35 இயர்ஸ் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 2 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3க்கு ஸ்டார்டிங் சேலரி 19,900 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் ஏஜ் லிமிட்டா 18, மேக்ஸிமம் 30 இயர்ஸ் உள்ளவங்க இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் நமக்கு 39 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் சயின்டிபிக் சூப்பர்வைசர் இந்த போஸ்ட்டுக்கு பேசிக் சேலரி 44,900 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 18 ஏஜ்ல இருந்து மேக்ஸிமம் 35 ஏஜ் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. 1 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டலா நமக்கு 312 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ற கேண்டிடேட்ஸ்க்குள்ள எலிஜிபிலிட்டி 29/1/2026க்கு பிஃபோரே அவங்க அந்த எலிஜிபிள் கிரைட்டீரியாக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கூட அட்டைன் பண்ணலன்னா உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு கரெக்டான நம்பர் அண்ட் இமெயில் ஐடிஸ் எல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் டேட் சென்ட் பண்றது, இன்டர்வியூஸ்க்கு கால் பண்றது எல்லாமே அந்த ஐடிஸ்க்கு தான் வரும். ஸோ அது ப்ராப்பரா கரெக்டான ஐடியா கொடுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ரயில்வேஸ்ல ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்றீங்கன்னா நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க இல்ல ஆல்ரெடி 2024-25ல நீங்க எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா அந்த கிரெடென்ஷியலை வச்சு இங்க லாகின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கு கேண்டிடேட் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் போட முடியும்னு சொல்லியிருக்காங்க. மோர் தென் ஒன் அப்ளிகேஷன் நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மால் பிராக்டிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பேனட் ஐட்டம், ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸா சிபிடி டெஸ்ட், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கேண்டிடேட்ஸ்க்கு போஸ்டிங்ஸ் போடுவாங்க. நெக்ஸ்ட் இந்த சிபிடி டெஸ்ட் எக்ஸாமுக்கு உங்களுக்கு 1:3க்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மெரிட் லிஸ்ட்ல செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு போஸ்டிங்ஸ்க்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பத்தி இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் கேண்டிடேட் மஸ்ட் பி இந்தியனா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் உள்ள இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும் தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாபுக்கு ஏஜ் லிமிட் பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. இவங்க பிக்ஸ்டா ஒரு டேட் பிக்ஸ் பண்ணிட்டாங்க, 1 ஜனவரி 2026. இந்த டேட்டை பேஸ் பண்ணி தான் அப்பர் ஏஜ் லிமிட் சூஸ் பண்றாங்க. அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு மேக்ஸிமம் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கணுங்கிறத பத்தி இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. நீங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா 5 இயர்ஸும், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ் மேன்ல யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு 3 இயர்ஸ், ஓபிசிக்கு 6 இயர்ஸ், எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு 8 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு யூஆர்
யுஆர் அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு 10 இயர்ஸ், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 13 இயர்ஸ், எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 15 இயர்ஸ், இந்த மாரி இங்க ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸஸ் பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. நீங்க பிடபிள்யூபிடி, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ் மேன், எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 250 ருபீஸும், அதர் கேண்டிடேட்ஸுக்கு 500 ருபீஸும் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. நீங்க சிபிடி டெஸ்ட் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் 250 ருபீஸ் பே பண்ணவங்களுக்கு 250 ருபீஸ் ரீஃபண்டும், 500 ருபீஸ் பே பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு 400 ருபீஸ் ரீஃபண்ட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பேமெண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் பத்தி இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்க பிசி, எம்பிசி, உங்களுக்கு ஓபிசி சர்டிபிகேட் மஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இப்ப லாஸ்டா குரூப் டிஆர் என்டிபிசிக்கு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஓபிசி சர்டிபிகேட் இருக்கும், அதையே யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்க ஓபிசி சர்டிபிகேட் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன், பர்சன் வித் டிசபிலிட்டி, பிடபிள்யூபிடி இவங்களுக்குலாம் எலிஜிபிலிட்டி என்ன இதெல்லாம் பத்தி இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம்ஸ்குள்ள சிலபஸ் அண்ட் பேட்டர்ன் பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. சிபிடி டெஸ்ட் உங்களுக்கு 90 மினிட்ஸ்க்கு நடக்கும், 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸ்கிரைப் பர்சனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 120 மினிட்ஸ்க்கு நடக்கும். எக்ஸப்ட் ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் போஸ்டிங் தவிர அதர் போஸ்டிங்ஸ்க்கு உங்களுக்கு எக்ஸாம் சிலபஸா ப்ரொஃபஷனல் எபிலிட்டி 15 கொஸ்டின்ஸும், ஜெனரல் அவேர்னஸ் 15 கொஸ்டின்ஸ், ஜெனரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் 15 கொஸ்டின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் 10 கொஸ்டின்ஸ், ஜெனரல் சயின்ஸ் 10 கொஸ்டின்ஸ்னு உங்களுக்கு டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ்க்கு நடக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம் சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி இங்க பிரீஃபா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்ஆர்பில எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், எப்படி லைவ் கேமரா யூஸ் பண்ணி போட்டோ எடுக்கணும், இதெல்லாம் பத்தி இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ஸ் எல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ்க்குள்ள எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. நீங்க சீஃப் லா அசிஸ்டன்ட்க்கு அப்ளை பண்றீங்கன்னா நீங்க லா டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு அப்ளை பண்றீங்கன்னா நீங்க லா டிகிரி கம்ப்ளீட் பண்ணி 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் இன் ஹிந்திக்கு அப்ளை பண்றீங்கன்னா நீங்க மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், ஆர் ஈக்குவலன்ட் இன் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் வித் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தில எக்ஸாம்ஸ் கோர்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டருக்கு அப்ளை பண்றீங்கன்னா நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், ஆர் டிப்ளமோ இன் பப்ளிக் ரிலேஷன்ஸ், அட்வர்டைசிங், ஜேர்னலிஸ்ட், மாஸ்டர் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டருக்கு அப்ளை பண்றீங்கன்னா கிராஜுவேஷன் பிளஸ் டிப்ளமோ இன் லேபர் ஆர் டிப்ளமோ இன் லேபர் லாஸ் இதுக்கு ரிலவெண்டான கோர்ஸ் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். சயின்டிபிக் அசிஸ்டன்ட் ட்ரைனிங்க்கு அப்ளை பண்றீங்கன்னா செகண்ட் கிளாஸ் நீங்க மாஸ்டர் டிகிரி இன் சைக்காலஜி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3க்கு அப்ளை பண்றீங்கன்னா நீங்க 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், ஆர் ஈக்குவலன்ட் எக்ஸாமினேஷன் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வரதெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு நம்ம தமிழ்நாடு ரீஜியன்ல எவ்வளவு போஸ்டிங்ஸ் எங்கெங்க இருக்குங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன், டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜாப் தேடிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.